அழகை நல்லூர் என்ற பசுமையும் பத்தியும் கலந்த ஊரில் சிவகாமி என்னும் தாசி வாழ்ந்து வந்தாள். அவள் வாழ்க்கை முழுவதும் கலைக்கும் பணத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்டதாயிருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு குறை மட்டும் எப்போதும் அவளை வாட்டியது. ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்ற ஏக்கம். அவளுக்கு திருகண்ட நத்துவன் என்றொரு மகன் இருந்தான். அவன் சிவபக்தியில் ஆழ்ந்தவன். தினமும் ஆலயத்தில் நின்று பாடி இறைவனை மகிழ்வித்தான். ஆனால் தன் மனக்குறையை போக்கிக் கொள்ள சிவகாமி இறைவனை நாடி பிரார்த்தித்தாள். இறைவன் அவளது வேண்டுகோளை ஏற்றார். காலம் சென்ற பின் அவளுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு லட்சுமி என்று பெயரிட்டாள். லட்சுமி வளர வளர அவள் முகம் மலர்ந்த நிலாவைப் போல, நடத்தை மங்கலமாக, குணம் மென்மையாக, கலை நயமுடன் திகழ்ந்தாள். நாட்டியத்தில் அவள் காட்டிய திறமை அவளை அந்த ஊரிலேயே புகழ் பெற்றவளாக மாற்றியது. ஆனால் அவளது மனம் வேறு வழியில் சென்றது. தன் தாயின் தாசி வாழ்க்கையை அவள் விரும்பவில்லை. அவள் ஒரு பத்தினியாக ஒரு மனிதனுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தாள். இதுவே சிவகாமியின் எண்ணத்துக்கு எதிரானது. சிவகாமி தன் மகளின் அழகும் கலைத்திறமையும் பணமாக மாற வேண்டும் என்று நினைத்தாள். அந்த ஊரின் சிவாலயத்தில் வேலவன் என்ற வேதியன் இருந்தான். அவன் பக்தியோடு பூஜை செய்து வந்தாலும் மனித மனம் கொண்டவன்தான். ஒருநாள் லட்சுமியின் நடன அரங்கேற்றத்தை பார்த்தவுடன் அவனது உள்ளம் முழுவதும் அவளால் நிரம்பியது. அவளை மறந்து வேறு எதையும் நினைக்க முடியாத நிலைக்கு அவன் சென்றான். அவளை மீண்டும் காண வேண்டும், பேச வேண்டும், அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை அவனை ஆட்கொண்டது. இதே உணர்வு லட்சுமிக்கும் மெதுவாக உருவானது. இருவரின் மனங்களும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்தன. ஒருநாள் தன் ஆசையை அடக்க முடியாமல் வேலவன் சிவகாமியின் வீட்டுக்குச் சென்றான். சிவகாமி அவனை மரியாதையுடன் வரவேற்றாள். ஆனால் அவள் மனதில் ஒரு திட்டம் இருந்தது. லட்சுமியை அவன் முன் அனுப்பும்போது தாம்பூலத்தில் வசிய மருந்தை கலந்து கொடுத்தாள். அதன் விளைவாக இருவரின் காதல் இன்னும் வலுவடைந்தது. இதை பார்த்த சிவகாமி தன் மகளின் மெதுவாக அறிவுரை கூறினாள். அவன் உன்னை விரும்புகிறான், அந்த விருப்பம் பணமாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை அவள் மகளின் மனதில் விதைத்தாள். லட்சுமி இதை முதலில் மறுத்தாள். நான் தாசி அல்ல, நான் அவனை மணந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்கு இருந்தது. ஆனால் தாய் கூறிய வாதங்கள், வாழ்க்கை சூழ்நிலை ஆல் சேர்ந்து அவளை சம்மதிக்க வைத்தது. இதன் பின் காதலில் மூழ்கிய வேலவன் தினமும் லட்சுமிக்காக ஏதாவது கொண்டு வரத் தொடங்கினான். நகைகள், பணம், பொருட்கள், அவன் வைத்திருந்த எல்லாவற்றையும் கொடுத்தான். அவனது செல்வம் மெல்ல மெல்ல கரைந்தது. இறுதியில் ஆலய நகைகளையே திருடி கொண்டு வந்து கொடுத்தான். ஒருநாள் அவன் கையில் ஒன்றும் இல்லாமல் அவள் வீட்டுக்கு வந்தான். அந்த நேரத்தில் சிவகாமி அவனை உள்ளே அனுமதிக்க மறுத்தாள். எதையும் கொண்டு வராதவரை உள்ளே வரக்கூடாது என்ற சொற்களை அவள் மகளின் பெயரில் கூறி அவனை அவமானப்படுத்தினாள். இதை கேட்ட வேலவன் மனம் உடைந்து தன் வாழ்க்கையைப் பற்றி வருந்திக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அதற்குப் பிறகு வெளியே வந்த லட்சுமி உண்மையை அறிந்து கலங்கினாள். அவள் உடனே வீட்டிலிருந்த அனைத்து நகைகளையும் கட்டி வேலவனைத் தேடி ஓடினாள். அவனை அடைந்து அவன் கொடுத்த அனைத்தையும் திருப்பிக் கொடுத்து அவனுடன் வாழத் தயாராக இருப்பதை வெளிப்படுத்தினாள். இதனால் இருவரும் அந்த ஊரை விட்டு வெளியேற முடிவு செய்தனர். காட்டின் வழியாக அவர்கள் பயணித்தனர். வெயில் கடுமையாக இருந்தது. சோர்வடைந்த லட்சுமி ஓய்வு எடுக்க விரும்பினாள். வேலவன் அவளை கள்ளிச்செடியின் நிழலின் தன் மடியில் படுக்க வைத்தான். அவள் உறங்கிக் கொண்டிருந்தபோது அவனது மனதில் சந்தேகம் நன்றாய் எழுந்தது. தாசி குலத்தில் பிறந்தவள், அவள் உண்மையா, நாளை என்னை விட்டுவிட மாட்டாளா என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டது. அந்த எண்ணம் அவனை கொடூர முடிவுக்கு கொண்டு சென்றது. அவன் அருகினிருந்த கல்லை எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த லட்சுமியின் தலையில் போட்டான். உயிர் துடித்துக் கொண்டிருந்த லட்சுமி தன்னை நம்பி வந்தவனை இவ்வாறு கொன்றதற்காக வேதனையுடன் சாபமிட்டாள். கள்ளிச்செடியைச் சாட்சியாக வைத்து எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவனை பழிவாங்குவேன் என்று உறுதி கூறி உயிர் விட்டாள். வேலவன் அதை பொருட்படுத்தாமல் நகைகளுடன் சென்றான். ஆனால் விதி அவனை விட்டுவிடவில்லை. தாகம் தீர்க்க கிணற்றில் இறங்கியபோது
ஒரு நாகம் அவனை தீண்டியது. அவன் அங்கேயே உயிரிழந்தான். இதற்கிடையில் திருகண்ட நட்டுவன் தன் தங்கையைத் தேடி வந்து அவள் கொடூரமாக இறந்ததைக் கண்டு துயரத்தில் உயிர் நீத்தான். பழகை நல்லூரில் நடந்த அந்த கொடூர சம்பவத்திற்குப் பிறகு லட்சுமியின் உயிர் நீங்கினாலும் அவளது மனவேதனை, துரோகம், சாபம் இவை அனைத்தும் அவளது ஆத்மாவில் தீயாக எரிந்து கொண்டே இருந்தது. அவள் நேராக ஈசனாரின் திருவடிகளை அடைந்தாள். தன் வாழ்நாளில் செய்த தவம், தூய்மை, பத்தினித்தன்மை ஆல் நினைவில் கொண்டு அவள் இறைவனிடம் நீதி கேட்டாள். இறைவன் அவளது வேதனையை அறிந்தும் விதி வழியை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறி அவளுக்கு ஒரு வரம் அளித்தார். அந்த வரம் என்னவென்றால், அடுத்த பிறவியில் தன்னை ஏமாற்றிக் கொன்ற வேலவனை தன் கைகளால் பழிவாங்கும் சக்தி. அந்த வரத்துடன் லட்சுமியின் ஆத்மா மறுபிறவி எடுத்தது. சோழ நாட்டில் ஒரு மன்னன் மற்றும் மகாராணி நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் தவித்தனர். அவர்கள் இறைவனை வேண்டி பல யாகங்களும் பூஜைகளும் செய்தனர். இறைவன் அருள் புரிந்து ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்தன. ஒரு ஆண், ஒரு பெண். அந்த ஆண் குழந்தை நீலன் என்றும் பெண் குழந்தை நீலி என்றும் பெயரிடப்பட்டனர். இவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல. இவர்கள் பிறந்த தருணத்திலிருந்து ஒரு அதிசய சக்தி அவர்களிடம் இருந்தது. வெளிப்படையாக அவர்கள் சாதாரண குழந்தைகளைப் போல தோன்றினாலும் அவர்களின் உள்ளுணர்வு வேறு உலகத்தைச் சேர்ந்தது. இரவில் அனைவரும் உறங்கும்போது இந்த 2 குழந்தைகளும் விழித்துக் கொண்டு ஒன்றுடன் ஒன்று பேசிக் கொண்டனர். அவர்களுக்கு தாய்ப்பால் போதவில்லை. அவர்கள் பசியை தணிக்க முடியவில்லை. அப்போது அவர்கள் ஒரு முடிவு எடுத்தனர். அனைவரும் தூங்கிய பின் வெளியே சென்று தங்கள் பசியை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று. அந்த நாள் முதல் இரவு நேரங்களில் அவர்கள் அரண்மனையிலிருந்து வெளியேறி அருகிலுள்ள கிராமங்களில் ஆடுகள், மாடுகள் ஆகியவற்றை பிடித்து அவற்றின் இரத்தத்தை குடித்து பசியாறினர். பின்னர் மீண்டும் அரண்மனைக்கு வந்து தூங்குவது போல நடித்தனர். ஒருநாள் மகாராணி அவர்களை தூக்கிக் கொண்டபோது அவர்களின் உடலில் இருந்து வரும் இரத்த வாசனையை உணர்ந்தாள். அவள் அதிர்ச்சியடைந்தாள். இதற்குக் காரணம் புரியாமல் குழம்பினாள். இதற்கிடையில் மன்னன் ஒரு சோஷியரை அழைத்து குழந்தைகளின் ஜாதகத்தை பார்க்கச் சொன்னான். ஜாதகத்தை கணித்த சோஷியர், இவர்கள் மனிதக் குழந்தைகள் அல்ல, இவர்கள் பேய்ச் சக்தி கொண்டவர்கள், இவர்கள் நாட்டிற்கு ஆபத்து என்று எச்சரித்தான். மன்னன் முதலில் அதை ஏற்க மறுத்தான். ஆனால் நாடு முழுவதும் ஆடுகள், மாடுகள் காணாமல் போவது, இரவில் விசித்திர சம்பவங்கள் நடப்பது ஆல் சேர்ந்து உண்மையை அவன் புரிந்து கொண்டான். இறுதியில் மனம் உடைந்தபடி தனது சேவகர்களிடம் அந்த 2 குழந்தைகளையும் காட்டில் கொண்டு சென்று விடும்படி கட்டளையிட்டான். காட்டில் விடப்பட்ட நீலன் மற்றும் நீலி அங்கேயே வளரத் தொடங்கினர். அவர்கள் ஒரு பெரிய வேப்பமரத்தில் தங்கினர். அங்கேயே விலங்குகளை வேட்டையாடி தங்கள் பசியை தீர்த்துக் கொண்டனர். காலம் கடந்தபோது அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்தனர். ஒருநாள் நீலி வேட்டைக்காக காட்டுக்குள் சென்றிருந்தாள். அந்த நேரத்தில் அருகிலுள்ள ஊரில் வாழ்ந்த வேளாளர்கள் ஆலய கதவிற்காக மரம் தேடி காட்டுக்குள் வந்தனர். அவர்கள் பார்வைக்கு நீலன் தங்கியிருந்த பெரிய வேப்ப மரம் பட்டது. அவர்கள் அதை வெட்டி எடுத்தனர். அந்த மரத்தோடு நீலனின் உயிரும் முடிந்தது. திரும்பி வந்த நீலி அந்த மரம் இல்லாததைக் கண்டு பதறினாள். உண்மையை அறிந்தவுடன் அவளது கோபம் அளவற்றதாக மாறியது. இந்த ஊரில் வாழும் ஒவ்வொரு வேளாளனையும் அழிக்காமல் நான் விடமாட்டேன் என்று சபதம் செய்தாள். அவளது மனத்தில் பழைய சாபமும் புதிய கோபமும் ஒன்றாக கொதித்தது. தன் முற்பிறவியில் தன்னை கொன்ற வேதியனை பழிவாங்க வேண்டுமென்ற தீவிர எண்ணத்தோடு அந்த அடர்ந்த வனத்திலேயே அவள் காத்திருந்தாள். அவளின் உள்ளம் முழுவதும் கோபமும் பழிவாங்கும் வேட்கையும் எரிந்து கொண்டிருந்தது. இந்நேரத்தில் இன்னொரு புறம் காவிரி பூம்பட்டினத்தில் ஒரு பெரிய வாணிபச் செட்டிக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் முற்பிறவியை அறியாதவன். அவனுக்கு ஆனந்தச் செட்டி என்று பெயர் சூட்டப்பட்டது. அவன் பிறந்தவுடன் அவனது ஜாதகத்தை பார்த்த சோசியன் அவன் வாழ்க்கையில் வரப்போகும் அபாயங்களை முன்னரே உணர்ந்து அவன் பெற்றோரிடம் எச்சரிப்பை கூறினான். தென் திசை நோக்கிச் செல்லக்கூடாது, வெளியூரில் தங்கக்கூடாது,
தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் சிவாலயத்தில் மட்டுமே தங்க வேண்டும். ஒரு பெண்ணால் அவன் உயிருக்கு ஆபத்து உண்டு என்று அவன் கூறினான். இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு ஆனந்த செட்டியை அவன் பெற்றோர் மிகவும் கவனமாக வளர்த்தனர். அவன் வளர வளர வியாபாரத்தில் திறமையானவனாக மாறினான். ஆனால் அவனை எப்போதும் கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பதை அவன் விரும்பவில்லை. வெளியூர் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் அவன் மனம் குழம்பியது. காரணத்தை அறிந்தபின் கூட அவன் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் ஒரு மந்திரவாதியை நாடினான். தனது பிரச்சினைகளை அவனிடம் கூறியபோது மந்திரவாதி அவனுக்கு ஒரு மந்திரக் கத்தியை வழங்கி, அந்த கத்தி அவன் இடுப்பில் இருக்கும் வரை அவனை யாராலும் கொல்ல முடியாது என்று கூறினான். இதனால் தைரியம் பெற்ற ஆனந்த செட்டி பல இடங்களுக்கு சென்று வணிகம் செய்யத் தொடங்கினான். இதை அவன் அந்த மந்திரக் கத்தியின் சக்தி என்று எண்ணினான். ஆனால் விதி அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தது. ஒருநாள் அவன் கட்டாயமாக தென்திசை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது. தந்தை தடுத்தாலும் மந்திரக் கத்தியின் மீது நம்பிக்கை வைத்து அனுமதி பெற்றான். எந்த பெண்ணையும் பார்த்து பேசாமல் செல்ல வேணும் என்று தந்தை அறிவுறுத்தியபடியே அவன் பயணமானான். அவன் வந்த பாதையே நீலி காத்திருந்த பாதையாக இருந்து கானகத்தின் சென்று கொண்டிருந்த அவனை செவ்வாடை அணிந்து கைப்பாலே தாம்பூலம் ஏந்தியவள் எதிர்கொண்டாள். அந்த பெண்ணின் தோற்றம் அவனை அதிர்ச்சியடையச் செய்தது. மனதில் சோசியன் கூறிய எச்சரிக்கை ஒலித்தது. அவள் அவனை அழைத்தாலும் அவன் அவளை தவிர்த்து ஊருக்குள் நுழைந்தான். அவன் இடுப்பில் இருந்த மந்திரக் கத்தி காரணமாக நீலியால் அவனை உடனே எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் அவள் ஒரு சூழ்ச்சி செய்தாள். முற்பிறவியில் சாட்சியாக இருந்த கள்ளி மரத்தை குழந்தையாக மாற்றிக்கொண்டு அவனை தொடர்ந்து ஊருக்குள் வந்தாள். அவனை தன் கணவர் என்று கூறி அழுது கொண்டே பின்தொடர்ந்தாள். ஊரார் இதை கண்டு விசாரிக்க அவள் தனது கணவராகவே அவனை சுட்டி காட்டினாள். ஆனந்த செட்டி மறுத்தாலும் அவள் சத்தியம் செய்து குழந்தையிடம் அப்பா யார் என்று கேட்டால் அது உண்மையைச் சொல்வதாக கூறினாள். குழந்தையும் அப்பா என்று அவனை நோக்கி ஓடியது. இதனால் ஊரார் அவனை நம்பாமல் பெண்ணுக்கே ஆதரவாக நின்றனர். இரவு ஆகிவிட்டதால் மறுநாள் விசாரணை என்று முடிவு செய்து அவர்களை ஒரே வீட்டில் தங்கச் செய்தனர். மேலும் அவன் கையிலிருந்த கத்தியையும் பறித்துக் கொண்டனர். இப்போது ஆனந்த செட்டி முழுமையாக அச்சத்தில் மூழ்கினான். இரவு அவன் உயிரை இழப்பான் என்ற பயத்தில் இருந்தான். நள்ளிரவு வந்தது. அந்த நேரத்தில் நீலி அவனை எழுப்பினாள். அவனது முற்பிறவியை அவனுக்கு நினைவூட்டினாள். அவன்தான் வேலவன் என்றும் அவள்தான் லட்சுமி என்றும் உணர்த்தினாள். அவன் கதறினான். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. நீலி அவன் வயிற்றைக் கிழித்து அவனைக் கொன்றாள். அவன் குடலை மாலையாக அணிந்து கொண்டு தன் சபதம் நிறைவேறியதில் உச்சக்கட்ட மகிழ்ச்சியடைந்தாள். அதன் பின் தன் அண்ணனைக் கொன்ற வேளாளர்களையும் நினைத்து அந்த ஊரையை தீ வைத்து எரித்தாள். அனைவரும் அழிந்தனர். ஆனால் ஒருவன் மட்டும் உயிர் தப்பினான். அவன் அதிகாலையிலேயே வயலுக்குச் சென்றிருந்தான். அவனையும் விட்டு வைக்காத நீலி இடைச்சிறுமி உருவம் கொண்டு மோரில் விஷம் கலந்த அவனைக் கொன்றாள். இவ்வாறு தனது அனைத்து சபதங்களையும் நிறைவேற்றினாள். அதன்பின் அவள் இரத்த வெறியுடன் வனத்தில் அலைந்தாள். இறுதியில் முப்பந்தல் என்னும் இடத்திற்கு வந்து நிலை கொண்டாள். அவளது ஆவேசம் காரணமாக மக்கள் துன்புறுத்தப்பட்டனர். ஆனால் அவள் ஈசனின் வரம் பெற்றவள் என்பதால் அவளை எதிர்க்க முடியவில்லை. அதனால் மக்கள் அவளைச் சாந்தப்படுத்தி தெய்வமாகக் கொண்டு வழிபடத் தொடங்கினர். அந்த நாளிலிருந்து அவள் இசக்கி அம்மன் என பெயர் பெற்றாள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அளிக்கும் தெய்வமாக நிலை கொண்டாள்.